ஓகே, இன்றைக்கி வந்து கார்ட்னர்லேருந்து ஹேண்டிமேனாக மாறின தருணம். இது வந்து ஒரு சென்டர் டேபிள், காஃபி டேபிள் வாங்கினேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நானும் என் பையனும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஒருத்தர் டெஸ்க் எடுத்துப்பாங்க, ஒருத்தர் வந்து காஃபி டேபிள்லேயே டெஸ்க்காக யூஸ் பண்ணலான்னு இது வாங்கினேன். லெட்ஸ் see how it turns out. ஸோ இன்றைக்கி நான் தான் ஹேண்டிமேன். எப்படி ப்ராக்ரெஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் தான் சாமான், எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். நடுவில் இருக்கிறது எலக்ட்ரிக் இது ட்ரைவர். அதை எங்கே யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பேஸு. இது ரொம்ப ஹெவியாக இருக்குது. இந்த பேஸில் தான் வந்து இதெல்லாம் ஃபிட் பண்ணணும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நீங்களும் என்னோட சேர்ந்து பாருங்கள். ஒரு டிப்பு என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் சாமான் வேணுமோ இது அசம்பிள் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். தனியாக பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒன்றுத்துக்கும் எழுந்து போக வேணாம். நீங்கள் யங்காக எனர்ஜெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது வந்து ஒரு சின்ன டிப்பு எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுடுவேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த ஏரியாவை கிளியர் பண்ணி வச்சேன்னா, நல்ல விசாலமாக வச்சேன்னாக்கா இருக்கும். இப்படி தாங்க இருக்கும் இந்த டேபிளு. இது வாங்கினதுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா, இது மேலே பாப் அவுட் ஆகி சோஃபாவில் டெஸ்க் மாதிரி வரும். ஸோ வச்சு வேலை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். போஸ்டர் கரெக்டாக இருக்கும். குனிஞ்சு வேலை பண்ண வேண்டாம், கழுத்து வலிக்காது. அதுக்கு தான் வாங்கினேன். பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. அட்வர்டைஸ் பண்ணுறதெல்லாம் நல்லாயிருக்கு, பார்க்க ஃபோட்டோவில் நல்லாயிருக்கு. எனக்கு வுட்டு வந்து கலர் நான் கொஞ்சம் டார்க்காக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. பட் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பார்க்க கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது ஃபோட்டோலேருந்து. பார்ப்போம் அசம்பிள் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா படிச்சிட்டோம்னாக்க கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். அண்ட் தென் இதுக்கு வேண்டிய பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். கரெக்டாக பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா பெட்டர். அப்புறம் பாதி அசம்பிள் பண்ணப்புறம் பார்ட் இல்லைன்னா கஷ்டமாயிடும். அதனால் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம். இப்போது திருப்பி போட்டு அந்த 2 பார்ட், இந்த பீஸ் ஒன்று, இந்த பீஸ் ஒன்று, இந்த பீஸ் ஒன்று போட்டு அப்புறம் நடுவில் இந்த பீஸை இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ லிட்ரலி 3 ஸ்டெப், ஆக்சுவலி 4 ஸ்டெப் பண்ணியாச்சு. 1 2 3 நடு பீஸ், 4 ஸ்டெப் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பண்ணியாச்சு. இப்போது அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். சைடு அட்டாச் பண்ணியாச்சு. ஒரு மட்டோட சைடு அட்டாச் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் சைடில் ஷெல்ஃப் இருக்குது. அந்த பக்கமும் ஓப்பன் பண்ணலாம், இந்த பக்கமும் ஓப்பன் பண்ணலாம். இது மூடலாம், இது நல்லா மூடலாம். அந்த மாதிரி இருக்கும். அந்த சைடு அட்டாச் பண்ண மாதிரியே இது வந்து இந்த சைடு அட்டாச் பண்ணணும். அதை பார்ப்போம். ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. ப்ராபப்ளி about 1.5 மணி நேரம் ஆச்சு பண்ணி முடிக்க. அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இல்லை, ஈஸியாக தான் இருந்தது. ரொம்ப ஈஸியாக இருந்தது. முடிஞ்சாச்சு. இது இப்போ எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுதாங்க அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் உள்ள டேபிள். இது வந்து இப்போ ஓப்பனாக இருக்குது. இதை வந்து மூடி இந்த பக்கம் மூடி இதை ஆக்சுவலி இந்த பக்கம்
ஸோ இந்த பக்கம் மூடினா இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணலாம், அந்த பக்கத்துலேருந்தும் ஒருத்தர் ஒர்க் பண்ணலாம். இதை மூடிட்டிங்கன்னா இட் வில் பிகம் என்ன சொல்கிறது, காஃபி டேபிள், ப்ராப்பர் காஃபி டேபிள் ஆகிடும். பார்த்திங்கன்னா இப்போது காஃபி டேபிள். ஸோ இது டன், ரெடி டு யூஸ் நம்ம வீட்டில்.